வணக்கம் தோழர்களே. இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துல ஒரு நிகழ்வு. மிக எளிதாக ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் தவழ்ந்துதான் போக வேண்டும் என்கிற சிந்தனை கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு அற்பத்தனமான செயலை செய்திருக்கிறார். அதாவது அந்த கூட்டத்திலே கூடி பறந்து கொண்டிருக்கிறது 3 கோடி தான் இருக்கும் அதிகபட்சமாக. டிவிகே, அதாவது நடிகர் விஜய் தொடங்கிய அந்த கட்சியுடைய கொடி. அந்த கொடியை காட்டி கையை நீட்டி சொல்லுகிறார், இதை விட பெரிய கூட்டணியும் அமைக்க போகிறோம், எனவே 2026 ஆட்சிக்கு வரப்போகிற நாம் என்று அவர் பேசுகிறார். நான் கேட்கிறேன், கொடி பிடித்தவன் யாரும் டிவிக்கு தொண்டன் அல்ல, அவர்கள் எங்களுக்கும் தேவையில்லை, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் அங்கே கொடி பிடித்திருந்தவர்கள் அதிமுக வேட்டியும் அதிமுகவுடைய டிஷர்ட் ஆயத்த பணிகள் கொண்ட அந்த ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். எனவே கொடிகள் மட்டும் 3 தான், மொத்தமே 3 கொடிகளை பிடித்து கொண்டு ஆட்சியை பிடிவதற்கு அலைகின்ற தவளும் எடப்பாடி அவர்களுடைய அந்த அரிய சிந்தனை இருக்கிறது அல்லவா. இந்த நாட்டின் மீது துளியும் அக்கறையற்ற, முற்போக்கற்ற, அண்ணாவுடைய பெயரை கெடுக்கிற ஒரு அராஜக ஆட்சி என்பதை இதற்கு முன்னால் நடந்ததை சொல்லுகிறேன். அந்த ஆட்சியை மீள் கட்டமைப்பு செய்வதற்கு துடிக்கிறார். இல்லை, அவருடைய பதவி சுகத்துக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஜேபிக்கு அடமானம் வைத்த எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இடி செயலை செய்வதை தவிர்த்து விட்டால் நல்லது. நாங்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். நாங்கள் இந்தியாவுடைய ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதற்கான காரணம் மத்தியிலே ஆளுகிற பாஜக. நீங்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதற்கு காரணம் உங்களுடைய பதவி அரிப்பு என்பதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. எனவே விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் உங்களுக்காக கொடியாட்டுகிறார்கள் என்ற செய்தி எல்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி மீட்டிங்கிலும் ஆட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆட்டுவது அவர்களுடைய கடமையாக கூட இருக்கட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் கட்சிக்காரர் எதுக்கு டிவிகே கொடியை ஆட்ட வேண்டும் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியாக வேண்டும். எனவே விசாரித்து சொல்லுங்கள், ஆதாரத்தையும் அனுப்பி விடுகிறேன் இதோடு சேர்த்து.